நாம பார்க்கவிருக்கும் திருக்கோவிலானது திருவாரூர் தியாகராஜர் கோவிலை கட்டிய முசுகுந்த சக்கரவர்த்தியின் மந்திரியான கண்டதேவரால் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம். கிட்டத்தட்ட சுமார் 1000 முதல் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான ருது பரிகார ஸ்தலமாக விளங்கும் ஆண்டான் கோவில் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் அல்லது செம்பொன்நாதர். தாயார் யாருன்னா சொர்ணாம்பிகை அல்லது சிவசேகரி அம்மன். தலவிருட்சம் வன்னிமரம். தீர்த்தம் திரிசூல கங்கை. இந்த கோவில் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் என்னன்னா திருக்கடுவாய்க்கரை அல்லது தென்புத்தூர். இந்த கோவிலானது அப்பரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 160வது தேவார பாடல் பெற்ற தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இந்த தலம் 97வது தலமாகவும் விளங்குகிறது. சரி, இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. முன்னொரு காலத்தில், அது என்ன காலம்னா முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரில் தியாகராஜர் கோவில் கட்டி கொண்டிருந்த காலம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு மந்திரி இருக்கிறாரு. அந்த மந்திரியின் பெயர் கண்டதேவர். அந்த கண்டதேவர் திருவாரூர் கோவில் கட்டுவதற்காக மலை அடிவாரத்திலிருந்து கல் கொண்டு வரக்காக போறார். அவருக்கு ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா சிவதரிசனம் செய்யாமல் அவர் சாப்பிட மாட்டார். அப்படி கல் கொண்டு வரக்காக போறார்ல, போகும் நேரத்தில் அன்றைய நாள் இருட்டி விட்டது. இவர் சிவதரிசனம் செய்யல அன்னைக்கு. அதனால சாப்பிடாம பக்கத்தில் உள்ள சாலையில் படுத்து தூங்க போகிறார். சிவன் என்ன செய்கிறாருன்னா, நம்மளுடைய பக்தன் இப்படி சாப்பிடாம படுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டதேவரோட கனவில் தோன்றி, நான் அருகே உள்ள வன்னிமரத்தின் அடியில் இருக்கிற என்னை தரிசனம் செய்துவிட்டு நீ உணவருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுகிறார் எம்பெருமான் ஈசன். மந்திரியான கண்டதேவர் சிவபெருமான் சொன்னபடியே பார்க்கறாரு. பார்க்கும் பொழுது வன்னி மரத்துக்கு அடியில் ஒரு லிங்கம் இருக்குது. உடனே மந்திரி என்ன செய்கிறார்னா, திருவாரூர் கொண்டு செல்லும் ஒவ்வொரு வண்டியிலிருந்து ஒரு கல்லும் ஒவ்வொரு சுண்ணாம்பு மூட்டையிலிருந்து ஒரு கரண்டி சுண்ணாம்பும் கொண்டு இந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி விடுகிறார். ஒரு முறை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூறி இந்த கோயிலை பார்க்கும்படி கண்டதேவர் வேண்டாரு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட. மன்னன் கோவிலை பார்த்து விட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி கண்டதேவரை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்னா, மந்திரியாரே, இந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான செலவையும் அதற்கான தர்மத்தையும் என்னிடம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு மந்திரியான கண்டதேவர் என்ன சொல்றாருன்னா, மன்னா, என் உயிரை கொடுப்பேனே தவிர இந்த தர்மத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து மந்திரி சொல்கிறார். இதனால் கோபமடைந்த ராஜா, என் சொத்தில் தானே இந்த கோவிலை கட்டினாய், இது திருடியதற்கு சமம். எனவே திருடிய குற்றத்திற்காக இந்த கோயில் சந்நிதியின் முன்பு உன்னுடைய தலையை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதேவரோட தலையை வெட்டுவதற்கு உண்டான உத்தரவை பிறப்பிக்கிறார் ராஜா. மன்னனின் உத்தரவின்படி கண்டதேவரோட தலை இங்கு வெட்டப்படுகிறது. வெட்டிய தலை பூமியில் விழுந்தவுடன் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்றாங்க இந்த புராணத்துல. இதை அறிந்த ராஜா ஒரு உண்மையான சிவபக்தனை வெட்டிவிட்டோமோ என வருந்தி தன்னையும் வெட்ட முற்படுகிறார். அப்பொழுது இறைவன் தோன்றி ராஜாவான முசுகுந்த சக்கரவர்த்தியை தடுத்து நிறுத்தி ஒன்று சொல்றாங்க. எம்பெருமன் ஈசன் ஒன்று சொல்றார். ராஜாவும் மந்திரியும் கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டும் என்று கூறி
மந்திரிக்கு உயிர் கொடுத்து இருவரையும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு இந்த தலத்தில். அன்று முதல் இத்தலம் வந்து ஆண்டவன் கோயில் என அழைக்கப்படுகிறது. இது இந்த கோவிலோட தல வரலாறு. இத்தலத்தின் சிறப்பு என்னன்னா, ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12, 23 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி மூலஸ்தானத்தில் விழுந்து சூரிய பூஜை நடைபெறுகிறது. அதே மாதிரி இங்குள்ள இறைவனான சொர்ணபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது வந்து 160வது தேவார தலமாகவும் விளங்குகிறது. இது இந்த தலத்தினோட சிறப்பு. இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலோட பிரார்த்தனை, அதாவது வழிபாடு எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி சரியான வயதுக்கு வராத பெண் குழந்தைகள் திங்கட்கிழமைகளில் இத்தலத்தில் நீராடி இறைவனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணினா விரைவில் ருது ஆகிவிடுவார்கள் என்பது வந்து ஒரு நம்பிக்கை. ஒன்று ருது பரிகார ஸ்தலம், இரண்டாவது வந்து குழந்தை பாக்கியம் வேண்டுவர்கள் இங்கே வந்து வழிபடலாம். மூன்றாவது திருமண தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனை வழிபடலாம். நான்காவதாக கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இக்கோயில் உள்ள அம்பாளை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இது அந்த கோயிலுக்கு உண்டான பிரார்த்தனை. இந்த கோவிலோட பொதுவான தகவல் என்னன்னா, காசிப முனிவர் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான திருத்தலம். அது மட்டுமல்லாமல் இத்தல விநாயகர் வந்து கும்பகர்ண விநாயகர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். இது இந்த கோவிலோட பொதுவான தகவல். இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. பிரதோஷம், மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலோட அமைப்பு பற்றி விரைவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குளம் இருக்கும், திரிசூலகங்கை குளம் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், கோபுரத்துக்கு பக்கத்தாலேயே வந்து விநாயகர் சன்னதி இருக்கும். 5 நிலை ராஜகோபுரத்தை நீங்கள் கடந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய வலதுபுறத்தில் பூர்ணாம்பிகை சன்னதி வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நேர் எதிரே வந்து கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு முன்பு கொடிமர விநாயகர் இருப்பார். கொடிமரத்துக்கு அடுத்து வந்து பலிபீடம், நந்தி பகவான். அதுக்கப்புறம் வந்து கோவிலோட அமைப்புக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து சொர்ண விநாயகர் இருப்பார். அவரை வணங்கிட்டு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயிலுக்குள்ளே போனீங்கன்னா மூலவரான சொர்ணபுரீஸ்வரர் மற்றும் தாயாரான சிவசேகரி அம்மாள் வந்து நீங்கள் பார்க்கலாம், அம்பாளை பார்க்கலாம். இது வந்து பிரதான சன்னதி. இந்த கோவிலுக்கு அந்த நுழைவாயிலுக்குள் நுழைஞ்சு உள்ள என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னா, பைரவரை பார்க்கலாம், நவகிரகங்களை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சந்திரன், தட்சிணாமூர்த்தி, முசுகுந்த சக்கரவர்த்தியோட சன்னதி இருக்கும், கண்டதேவர், அதேமாரி ரோமஷ மகரிஷி, நால்வர் சன்னதியெலாம் இருக்கும். அந்த திருச்சுற்றில மூலரோட திருச்சுற்றில என்னென்ன இருக்கும்னா, நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்பாள் ஆகியெல்லாம் வந்து மூலரோட திருச்சுற்றில் இருக்கும். அதே மாதிரி அந்த மூல சன்னதியை சுற்றி என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தட்சிண கைலாசர், கும்பகர்ண விநாயகர். கும்பகர்ண விநாயகரை வந்து இந்த கோவிலோட தல விநாயகர்னு சொல்லுவோம். அதே மாதிரி உத்தர கைலாசர், முருகன் சன்னதி இருக்கும். அதில் வந்து முருகன் வந்து அவருடைய மனைவியிலான வள்ளி மற்றும் தெய்வயானியுடன் காட்சி கொடுப்பார். அதுக்கப்புறத்து மகாலட்சுமி சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் ஆகிய சன்னதிகள் வந்து மூல சன்னதிக்கு பின்புறமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து கோவில் சந்நிதிலாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ திருச்சுற்றிலா கோயிலுக்கு திருச்சுற்றிலா வெளியில் என்ன இருக்குதுன்னா அங்கே தான் முக்கியமான ஒன்று. வரைங்க அதை வந்து பார்க்காம வந்துடாதீங்க. இதோட கோயில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. சுற்றி வாருங்கள். அந்த கோயிலை சுற்றி வரும்பொழுது சரஸ்வதி சந்நிதி இருக்கும். அதே மாதிரி கோயில் சுற்றி வந்தீங்கன்னா கடைசி இடத்துல வந்து வன்னி மரத்துக்கு அடியில் வந்து சிவபெருமான் வந்து இருப்பார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறீங்க அனைவரும் இந்த கோவில் இத்துடன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு வெளியே வந்து நேராக வந்துடாதீங்க. வெளியில் ஒரு முறை வெளிப்புறம் சுற்றி வாருங்கள். அந்த சுற்றி வரும் நேரத்தில் வந்து கண்டதேவருக்கு வந்து கனவுல சொல்லியிருப்பார், வன்னி மரத்துக்கு அடியில் நான் இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளிப்புற சுற்றில் வன்னி மரத்திற்கு கீழே சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு சன்னதி இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வரலாம். இதான் இந்த கோவிலோட அமைப்பு. இவ்வளவு சொல்கிறியப்பா, இந்த கோயில் வரக்கு உண்டான வழித்தடத்தை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து நம்ம சொல்கிறேன். கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகும் சாலையில் வலங்கைமான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் சொல்கிறேன். கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வலங்கைமான் போயிட்டீங்கன்னா வலங்கைமான்லேருந்து திருவாரூர் போகும் சாலையில், அதாவது கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகும் சாலையில் 8 கிலோமீட்டரில் வலங்கைமான். வலங்கைமான்லேருந்து திருவாரூர் போகும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டாங்கோயில்னு ஒரு ஸ்டாப். அந்த ஆண்டாங்கோயிலை இறங்கி உள்ள வலதுபுறமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா, இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளே வரும், போனீங்கன்னா இந்த ஸ்தலம், அதாவது சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது. இது முக்கியமாக சரியான வயதில் வயதுக்கு வராத பெண்களுக்கு உண்டான ருது பரிகார ஸ்தலம் இந்த தலம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். அதே போன்று கல்வியில் மேம்படுறதுக்காக இங்குள்ள தாயாரை வந்து வழிபடலாம். அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்களும் இந்த கோயிலை வந்து வழிபடலாம். உங்களுக்கு வழித்தடத்தில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கும்பகோணம் டு வலங்கைமான் டு திருவாரூர் சாலையில் ஆண்டான் கோயில் அப்படின்னு இடத்துல இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது. மெயின் ரோட்லேயே இருக்கிறது. ஆண்டான் கோயிலேருந்து இறங்கி 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட வழித்தடங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாடுறதுக்கு வந்து உற்சாகப்படுத்தும், வேறொன்றும் கிடையாது. அதேமாதிரி ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலான சரோவின் ஒரு ஆலய தேடலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத்துடன் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம். நீ அடுத்த பார்க்க போகிறதா வந்து வன்னி மரத்துக்கு அடியில் உள்ள சிவன். இதை வந்து வெளிப்புற சுற்றில் உள்ள சிவன். இதை வந்து மறக்காமல் அனைவரும் வந்து பாருங்கள். வந்தால் இந்த கோயிலுக்கு வந்தால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ளேயே கோயில் முடிஞ்சு நேராக வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெளிப்புற சுற்றில் வந்து இருக்கிறது. மறக்காமல் வந்து பாருங்கள். வர முடியாதவர்கள் இங்கிருந்தே இந்த வீடியோ பார்த்தே வேண்டிக்குங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அடையும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நன்றி, நன்றி, நன்றி.